ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் இன்றைக்கி வெஜிடபிள் கொழுக்கட்டை நான் ட்ரை பண்ண போகிறேங்க. ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நான் கார கொழுக்கட்டை நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதுலேயே வெஜிடபிள்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தோணுச்சுங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கோ நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோவை பார்த்துடலாம். எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் எப்போ கொழுக்கட்டை பண்ணாலும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து விட்டு தான் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்திக்கு நான் பண்ணியிருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸ் எடுத்து வச்சுக்கேன். இது கூட இன்னும் சில காய்கறி கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. இதுக்கு சட்னி போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி பொடியை தொட்டு சாப்பிட்டா கூட அற்புதமாக இருக்கும். ஸோ இது கூட வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறோம். போன வாட்டி நான் வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணியிருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த வாட்டி இந்த காய்கறியும் சேர்த்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் எந்த மாவில் பண்ண போகிறேன்னா, கொழுக்கட்டை மாவு கிடையாதுங்க, இடியாப்பம் மாவு. மோஸ்ட்லி இடியாப்பம் மாவில் வராதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவே சொன்னாங்க, நெருன்னு இருக்கும். ஏன்னா கொழுக்கட்டை மாவுக்கும் இடியாப்பம் மாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் நைஸாக இருக்கும், இடியாப்ப மாவு கொஞ்சம் நெருன்னு இருக்கணுங்க. ஆனால் எனக்கு ரீசெண்டாக இதுதான் கிடச்சிது இந்தியன் ஸ்டோரில். கொழுக்கட்டை மாவு இல்லை, இதுதான் இருந்துச்சு. நான் பரவாயில்லன்னு சரி இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரெண்டும் ஒரே மாவு தான், எது வேணாலும் பண்ணலான்னு மாதிரி போட்டிருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கி நான் கார கொழுக்கட்டை பண்ணேங்க விநாயகர் சதுர்த்திக்கு. வீடியோ எதுவும் எடுக்கல. சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் அம்மாட்டையே சொன்னேன், இடியாப்பம் மாவில் கூட வருது அப்படின்னு நான் சூப்பராக எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான். மீன்வாயில் பார்த்தீங்கன்னா தண்ணியை சூடு பண்ண போட்டுட்டேன். எப்போவுமே 1:2 ரேஷியோ தானே ஊற்றுவோம் இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கெல்லாம். கொஞ்சம் நல்லா நமக்கு டபுள் த அமௌண்ட் தண்ணி ஊற்றணுன்னுவாங்க. அதனால் நான் 3/4 கப்புக்கு 2 டம்ளர் கிட்ட தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன். இது பெரிய கடாயை எடுத்துக்கிட்டேங்க. ஸோ கலர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிறோம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப தேவைப்படாது. நல்லா சூடானதும் இங்கே தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் இருக்கிற இடத்துல நான் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு. இது நல்லா பொரியட்டுங்க. வெடிக்க தொடங்கிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துருக்கேன். நான் ஒரு வெங்காயத்தில் பாதி தாங்க சேர்த்துருக்கேன், ஃபுல்லாக சேர்க்கல. ஏன்னா அதுவே நமக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ ஒரு பாதி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நிறைய சேர்க்க ருசியாக இருக்கும். எனக்கு வெறும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைக்கி காய்கறியெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தோணுச்சுங்க. கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் மறந்துட்டேன், லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப உங்களுக்கு ப்ரௌன் கலராக ஆகணும்னு அவசியம் இல்லை. பாதி வதங்கி வச்சுங்க. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். நான் ஏன் கேரட்டெல்லாம் துருவி சேர்க்குறேன் பொடியாக நறுக்காமன்னா, பார்க்க நல்லா இருக்குங்க. அதுக்காக எல்லாமே பொடியாக நறுக்காமல் கேரட்டை மட்டும் நான் துருவிட்டேன். அப்புறம் கேப்சிகம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் வேறு பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி எடுத்துக்கல இன்றைக்கி, வெறும் இந்த 3 மட்டும் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ செஞ்சு பார்ப்போன்னு தோணுச்சு எனக்கு. நிறையா பண்ணலாங்க. கொழுக்கட்டையில் பல விதம் இருக்குது. நீங்கள் காய்கறி போட்டு பண்ணலாம், தக்காளியை அரைச்சி போட்டு அந்த ஒரு டேஸ்ட்லையும் பண்ணலாம், கொத்தமல்லி புதினா அரைச்சி போட்டு நான் உங்களுக்கு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். ஒரு மின்ட்டு கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். பட் எனக்கு இந்த காய்கறி போட்டு செஞ்சு பார்க்கணும், சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. உங்களுக்கும் பண்ணி காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி இதில் பண்ணுறேன். காய்கறியை வதக்கும்போது உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. நமக்கு அந்த கொழுக்கட்டைக்கான உப்பு எப்படி தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காரம். வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் தூவிக்கலாம், உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் காரம் தேவைப்படுதுன்னா. நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியை விட்டு
அப்படியே லைட்டாக லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நமக்கு அந்த பீன்ஸ் எல்லாம் வெந்து வரட்டும். நான் இந்த சூடான தண்ணி தான் விடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா காய்கறி எல்லாம் வெந்துடும். பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா அது சூடாகி அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ சூடான தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு குயிக்காக வந்து எல்லாம் இதாகிருக்கும். பார்த்திங்கன்னா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ மாவு போட்டு கலக்க போகிறோம். மாவு போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இங்கே இன்னுமே கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ண போட்டிருக்கேன், தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கிறதுக்குங்க. ஸோ ஒரு பக்கம் மாவு போட ஒரு பக்கம் நம்ம கலரன்னு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நல்லா வந்து அது சுருண்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. சூப்பராக சுருண்டு வந்துடுச்சுங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு கிட்டே எடுத்தேன். இதுக்கு வந்து 2 டம்ளர் அளவு ஃபுல்லாக தண்ணியை சூடு பண்ணி ஊற்றினேன். எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றவே இல்லை. இந்த தண்ணி எனக்கு தேவைப்படவே இல்லைன்னு தான் சொல்லிக்கணும். ஸோ இதை நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக அந்த காய்கறியெல்லாம் உதிர்ற மாதிரி தான் இருக்கும். பட் கேரட் பாருங்கள் அப்படியே கரைஞ்சிருச்சு. நம்ம மஞ்சத்தூளே சேர்க்கலை. இது கேரட்டோட அந்த நேச்சுரல் கலரில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்படியே லெட்டு போட்டு மூடி அந்த சூட்லேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா பிடிச்சி ஆவியில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்படி தண்ணியை தொட்டுக்கணும். நான் அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். தொட்டுட்டு இப்படி பாருங்கள், உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது. தட்ஸ் த பாயிண்ட். எல்லோரும் சொல்கிறது தான். கொழுக்கட்டை ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சூடாக இருக்குது. ஸோ இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி உருட்டினோம்னா ஒட்டக்கூடாது. இப்படி அதுதான் பதம். அந்த பதம் வரணுங்க. வச்சிடலாம். ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். பாத்திரத்தோடு இந்த வெசல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி சூடு பண்ண போட்டாச்சு. காய் உதுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. பட் நம்ம நல்லா வந்து சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு ஒன்றும் ஒட்டாது. இப்படி எவ்வளோ தேவையோ எடுத்து பிடிக்க வேண்டியது தான். நீங்கள் சைஸ் உங்கள் விருப்பம் தாங்க. குண்டா வேணால் குண்டா வச்சுக்கலாம். கொஞ்சம் சைஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். வச்சுட்டு இங்கே வச்சிடலாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இந்த மாதிரி பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வச்சு விட்டாச்சுங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. முடியலங்க. நீங்கள் 2 அடுக்கு கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு தட்டில் மட்டும் பேட்ச் பை பேட்சாக வச்சு எடுக்க போகிறேங்க. இதனால் நமக்கு டைம் முடிஞ்சிடுச்சு, எடுத்துடலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெத்துன்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மாவில் நம்ம பண்ணும்போது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஆறின பிறகு, ஆறினதுனா என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் அந்த வார்மான ஒரு டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டும் அண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெந்து. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்து கையில் எடுத்து பிடிச்சி சாப்பிட கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2வது அடசல் வந்து இதில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதிலேருந்து நான் எடுக்கலை. ஏன்னா இது கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு அதில் வச்சுட்டேன். இல்லாட்டி இதிலேருந்து எடுத்துகிட்டு இதிலேயே வச்சுருப்பேன். உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டாமல் வருங்க. அண்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கவா? இங்கே வரும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் எப்போ பண்ணாலும். அது அந்த வெங்காயம், பச்சை மிளகா வெறும் அதை போட்டு பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். வாயில் வச்சு அப்படியே கரையுதுங்க. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வெஜிடபிள் கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை பிடிக்கிறவங்களுக்கு இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சும்மாவே சாப்பிட்லாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Bye, see you soon.